வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகிப் அகாடமி. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸோட டாபிக் வைஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் இது. எபிசோட் நம்பர் 8, ஒபியூட்டரி, அதாவது முக்கியமான இழப்புகள் அல்லது உயிரிழப்புகள் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் நிறைய டேட்டாவை கொண்டு போய் சேர்த்துட்டேன். அதில் இந்த ஒபியூட்டரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாவும் அவங்க ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதோட சேர்த்து இம்பார்ட்டண்டான புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸையும் நான் சொல்ல போறேன். அகைன் நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், இது ரொம்ப சின்ன வீடியோவா தான் இருக்க போது, ரொம்ப மினிமல் இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னும் அடுத்து இந்த ரிப்போர்ட் டேசஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. டேசஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அப்சர்வேஷன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுவே ஹியூஜ் டேட்டா. நீங்க மற்ற டாபிக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த டாபிக் வந்து ஓரளவுக்கு வேல்யூ கம்மியான டாபிக் தான். அதனால நான் தேடி பொறுக்கி ரொம்ப முக்கியமானதை மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன். அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, ஓகேவா? நீங்க எக்ஸ்ட்ராவா டேட்டா ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்சதுன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், இந்த டேட்டாஸ் எல்லாம் ஜனவரி டு ஜூன் 2025 வரைக்குமானது தான், ஓகேவா? நான் சொன்ன எல்லா டேட்டாஸுமே, இந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டைம்லயோ அல்லது நீங்க பார்த்து முடிச்சதுமோ அல்லது 2 நாள் கழிச்சோ 1 மாசம் கழிச்சோ மாறக்கூடிய டேட்டாஸ். ஏன்னா நான் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் வந்து பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 85th நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அது இந்தியா வந்து 77th வந்துருச்சு, ஓகேவா? நான் 85th எடுத்த டேட்டா வந்து ஃப்ரம் ப்ரீவியஸ் மந்த், ஓகேவா? இந்த 77th அவங்க ஜூலைல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த சீரீஸ் வந்து ஜனவரி டு ஜூன் கம்பைலேஷன் தான். ஜூன் வரைக்குமான டேட்டாவை மட்டும் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த எல்லா டேட்டாவுமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான். எல்லாமே வருஷம் அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியது தான். அப்படி நீங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்ஸை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி இந்த டேட்டா எடுத்து நான் 1 வாரம் ஆச்சு. நான் போன வீக்கெண்ட் நான் எடுத்தது. போன சாட்டர்டே சண்டேஸ்ல நான் ப்ரிப்பேர் பண்ண டேட்டா. அது 2-3 நாள் ஆகி இதை ப்ரிப்பேர் பண்ண டேட்டா. கண்டிப்பா அதுக்கு அடுத்த 1 வீக்லயோ அல்லது 1 மந்த்லயோ அது மாறி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதனால நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் கண்ணில் பட்டாலும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அப்டேட் என்னன்னா, பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 77th as of ஜூலை, ஓகேவா? as of ஜூலை ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், ஓகேவா? ரைட், இன்னைக்கான கண்டென்ட்ல போயிடலாமா? ஒபியூட்டரி, ரைட். ஒபியூட்டரி, முக்கியமான உயிரிழப்புகள். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நியூஸ், விஜய் லால் ரூபானி அல்லது விஜய் ரூபானி. ரைட், விஜய் ரூபானி யாரு அப்படின்னா ஃபார்மர் சிஎம் ஆஃப் குஜராத், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத். உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சமீபத்துல ஒரு மோசமான ஏரோப்ளைன் விபத்து நடந்தது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏர் இந்தியாவோட ஃபிளைட் AI-171, ஏர் இந்தியா 171 அப்படிங்கிறது தான் ஃபிளைட் நம்பர். அது போயிங் 787 அப்படிங்கிற மாடலை சேர்ந்த ஒரு ஏரோப்ளைன், ரைட்டா? போயிங் 787 ட்ரீம் லைனர் அப்படிங்கிற மாடலை சேர்ந்த ஒரு ஏரோப்ளைன். இது ரீசெண்டா கிராஷ் ஆச்சு எங்க குஜராத்ல. அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புனதுமே அது கிராஷ் ஆயிருச்சு. 280க்கு மேற்பட்ட பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறத நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல விஜய் ரூபானி அப்படிங்கிற ஃபார்மர் சிஎம் ஆஃப் குஜராத்தும் இறந்து போயிட்டாரு, ஓகேவா? ரைட், இது என்னைக்கு நடந்துச்சுன்னா ஜூன் 12, 2025. வெரி வர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ரீசன்ட் பாஸ்ட்ல, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒருத்தர் உயிர் பிழைச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நியூஸ்ல படிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து விஜய் ரூபானி ஃபார்மர் சிஎம் ஆஃப் குஜராத், ஓகேவா? அதே மாதிரி அந்த ஏர் இந்தியா ஃபிளைட் நம்பர் என்னன்னா 171 ஆப்ரேட்டட் பை போயிங் 787 ட்ரீம் லைனர் அப்படிங்கிறது தான் ஆப்ரேட் பண்றாங்க, ஓகேவா? என்னைக்கு நடந்தது? ஜூன் 12, 2025 நடந்திருக்கு, ஓகேவா? விஜய் ரூபானி. நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட், சுபண்ணா ஐயப்பன். ரைட், சுபண்ணா ஐயப்பன் இவர் யாரு அப்படின்னா ஒரு ஃபேமஸான இந்தியன் அக்வா கல்ச்சர் சயின்டிஸ்ட், ரைட்டா? இந்தியன் அக்வா கல்ச்சர் சயின்டிஸ்ட். அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பார்த்தோம் இல்லையா? ICAR பார்த்தோம் இல்லையா? ICARோட ஃபர்ஸ்ட் நான் கிராப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா விவசாயம் அல்லாத துறையினுடைய அல்லது விவசாயம் அல்லா துறையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த சுபண்ணா ஐயப்பன். சுபண்ணா ஐயப்பன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ICAR ஞாபகத்துக்கு வரணும். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் நியூஸ், சரோஜ் கோஷ் அப்படின்றவர் யார் அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம்ஸ், NSCM, ரைட்? நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம், அதனுடைய ஃபவுண்டிங் டைரக்டர் ஜெனரல், அதை உருவாக்கியவர், ஓகேவா? ரைட், அதே மாதிரி
ஃபாதர் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் மியூசியம் மூமெண்ட். அறிவியல் மியூசியமுக்கான மூமெண்ட்டை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யாரு? சரோஜ் கோஷ். ஓகேவா, ரைட். அப்ப சயின்ஸ் மியூசியம், அப்ப சரோஜ் கோஷ் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்ன? சயின்ஸ் மியூசியம். ஓகேவா, ரைட். இவருக்கு 2 முக்கியமான விருதுகளை இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு. முதல் விருது, இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பத்மஸ்ரீ அவார்டு எப்போ வாங்கியிருக்காருன்னா 1989 வாங்கிட்டாரு. பத்மபூஷன் அவார்டு 2007 வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ அவார்டு 1989, பத்மபூஷன் அவார்டு 2007. என்ன ஃபீல்டுல? சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஃபீல்டுல. எதுக்காக அப்படின்னா சயின்ஸ் மியூசியம் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தினதுக்காக இந்த விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரோஜ் கோஷ் அப்படின்னா சயின்ஸ் மியூசியம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ். எம்.ஆர். ஸ்ரீனிவாசன், ரைட். எம்.ஆர். ஸ்ரீனிவாசன் இவர் சேர்மன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா, ஏஇசி, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி கீ ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் எனர்ஜி. அதாவது இந்தியா வந்து தனது அணுசக்தி துறையில முன்னேறுவதற்காக தான் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, அதுல மிக முக்கியமான ஆளா உங்களுக்கு யார தெரியும் அப்படின்னா ஹோமி ஜே பாபா. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஹோமி ஜே பாபா இவர் தான் இந்திய அணுசக்தி துறையினுடைய தந்தையை அழைக்கப்படுறவர். ஹோமி ஜே பாபாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர் தான் இந்த எம்.ஆர். ஸ்ரீனிவாசன். ஆல்ரெடி எம்சிக்யூ சீரீஸ்ல உங்களுக்கு நான் இதை பத்தி பேசியிருப்பேன், பார்க்காதவங்க அதை பாருங்க. இந்த சீனிவாசன் வந்து எதோட ரிலேட் ஆனவர் அப்படின்னா அட்டாமிக் சயின்ஸோட அல்லது அட்டாமிக் ரிசர்ச்சோட, அணு ஆராய்ச்சியை பத்தி, ரைட்டா, அதோட ரிலேட் ஆனவர். அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட சேர்மனாவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ரைட். எம்.ஆர். ஸ்ரீனிவாசன் அட்டாமிக் ரிசர்ச் அல்லது அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய சேர்மன், ஃபார்மர் சேர்மன். அதே மாதிரி மிக முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட். ஹோமி ஜே பாபாவோட சேர்ந்து வேலை பார்த்த ஒரு முக்கியமான ஆளுமை இவர். ஓகேவா, ரைட். அடுத்த நியூஸ். மேத்யூ சாமுவேல் கலரிக்கல், ரைட்டா. மேத்யூ சாமுவேல் கலரிக்கல் இவர் ஒரு டாக்டர். என்ன முக்கியத்துவம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டி, ரைட். இந்தியாவில் ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஞ்சியோகிராம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி ரிலேட்டடான, அதாவது அதோடைய ஃபாதர், ஃபவுண்டிங் ஃபாதர் இவர் தான் அதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியிருக்காரு. ஓகேவா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆஞ்சியோபிளாஸ்டி யாரு? டாக்டர் மேத்யூ சாமுவேல் கலரிக்கல், ரைட். மேத்யூ சாமுவேல் கலரிக்கல், ஃபாதர் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டி இன் இந்தியா, ரைட்டா. இந்தியாவில் ஆஞ்சியோபிளாஸ்டியின் தந்தை என அறியப்பட்டவர். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட். கஸ்தூரி ரங்கன், கே. கஸ்தூரி ரங்கன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் இஸ்ரோ, ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் இஸ்ரோ சேட்டலைட் சென்டர். அதே மாதிரி இஸ்ரோவினுடைய இன்சாட் 2, IRS 1A and 1B இதுக்கெல்லாம் அவர் ப்ராஜெக்ட் டைரக்டராகவும் இருந்திருக்காரு, ரைட். இஸ்ரோவினுடைய ப்ராஜெக்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு கஸ்தூரி ரங்கன். அதே போல ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் பாஸ்கரா 1 and 2. ரொம்ப ரொம்ப முக்கியமான சேட்டலைட்ஸ் இது. பாஸ்கரா 1 and 2 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ரொம்ப முக்கியமா ஞாபகத்தில் வச்சுக்கணும், பாஸ்கரா 1 மறந்துடக்கூடாது. ஓகேவா, பாஸ்கரா 1 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட், எக்ஸ்பெரிமெண்டல் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் எது? பாஸ்கரா 1. ஓகேவா, ஞாபகத்தில் வச்சிடலாமா? ரைட். ஸோ டைரக்டர் ஆஃப் இஸ்ரோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவர் இஸ்ரோவோட சேர்மனா 1994 இருந்து 2003 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு, சேர்மனாவும் இருந்திருக்காரு. ஓகேவா. தென் ரீசெண்டா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, அதனுடைய டிராப்டிங் கமிட்டி, அதை உருவாக்கிய குழுவினுடைய தலைவராகவும் கஸ்தூரி ரங்கன் தான் இருந்திருக்காரு. சேர்மன் ஆஃப் டிராப்டிங் கமிட்டி ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, ரைட். ரீசெண்டா டிபேட்ல இருக்கிற ஒரு பாலிசி தான் இந்த எஜுகேஷன் பாலிசி. அதுக்கு இவர் தலைவராக இருந்திருக்காரு. அப்போ இவர் இஸ்ரோ சேர்மன். அதே மாதிரி இஸ்ரோவுடைய முக்கியமான சேட்டலைட்டான பாஸ்கரா 1 and 2க்கு டைரக்டரா இருந்திருக்காரு. இன்சாட் 2 and IRS 1A and 1Bக்கு ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. ஓகேவா, கே. கஸ்தூரி ரங்கன், ரைட். அடுத்து ராஜகோபால சிதம்பரம். ராஜகோபால சிதம்பரம் இவர் ப்ரோஃபவுண்ட் நியூக்ளியர் சயின்டிஸ்ட், நியூக்ளியர் சயின்டிஸ்ட். ஓகேவா, இவரும் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட். இவர் எது தொடர்பானவர், எதுல கான்ட்ரிபியூட் ஆனவர் அப்படின்னா he is contributor in first nuclear test 1974 நடந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்லையும், அதே மாதிரி பொக்ரான் 2 1998 நடந்த மிக முக்கியமான நியூக்ளியர் டெஸ்ட்லையும் இவர் இந்தியாவுடைய கீ ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஓகேவா, அதே மாதிரி இவர் இந்தியன்
இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி, அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, ரைட்? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இந்தியா இல்ல, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட சேர்மனாவும் இருந்திருக்காரு, ரைட்? இந்தியாவினுடைய அணு ஆயுத சோதனைகள் ரெண்டு, இதுல வந்து இந்த ஃபேக்டர் நீங்க கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் இந்தியா தனது முதல் அணு ஆயுத சோதனையை 1974 இந்திரா காந்தி காலத்துல நடத்தும், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் 1998 வாஜ்பாய் காலத்துல நடக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி, ஓகேவா? இந்திரா காந்தி. செகண்ட் வந்து வாஜ்பாய் காலத்துல நடந்திருக்கும், ரைட்டா? ரெண்டுலயுமே மிக முக்கிய கீ கான்ட்ரிபியூட்டரா அந்த ராஜகோபால சிதம்பரம் இருந்திருக்காரு, ஓகேவா? ரைட். அதே மாதிரி இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட சேர்மனாவும் இருந்திருக்காரு. 2 பேர் அட்டாமிக் ரிலேட்டடா பார்த்திருக்கோம். அதுல ஒரு ஆள் வந்து எம்ஆர் ஸ்ரீனிவாசன், இவர் வேற. எம்ஆர் ஸ்ரீனிவாசன் வந்து நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராமுக்கு ஹெட்டா இருந்திருக்காரு, ரொம்ப பழைய ஆள், ஓகேவா? இவர் வந்து ராஜகோபால சந்திரமும் பழைய ஆள் தான். ஆனா இவர் ரிலேட்டட் ஆனது வந்து இந்தியாவினுடைய அணு ஆயுத சோதனை, அணு ஆயுதம் தொடர்பானது, அதாவது அட்டாமிக் ரிசர்ச் சம்பந்தமானது இல்ல, அணு ஆயுதத்தை இந்தியா தயாரிச்சது. இப்ப இந்தியா வந்து ஒரு அணு ஆயுத நாடு. இந்தியாட்ட அணு ஆயுதம் இருக்கும், அணுகுண்டு இருக்கும். அணுகுண்டு நம்ம தீபாவளி படிக்கிற அணுகுண்டு இல்ல, ரைட்? ரியல் ஆட்டம் பாம். அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல போட்டுச்சு இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? லிட்டில் பாய், ஃபேட் மேன், இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைன்னா சர்ச் பண்ணி பாருங்க. ஹிரோஷிமா நாகசாகில செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல யூஸ் பண்ணப்பட்டதுதான் ஆட்டம் பாம்ஸ், ரைட்? அதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ணல. அது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. அது இந்தியாட்ட இருக்கு. அதை இந்தியா டெஸ்ட் பண்ணது 2 தடவை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு 1974 இந்திரா காந்தியோட பீரியட்ல ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட், செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து வாஜ்பாய் பீரியட்ல 1998. ஓகேவா? இதுக்கு ராஜகோபால சிதம்பரம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காரு, ஓகேவா? ரைட். அடுத்து அதோட அபிட்டரிஸ் முடியுது, முக்கியமானது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரைட்டா? மிக முக்கியமான புக்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். மொத்தமே 6 தான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய எடுத்துட்டு வரல, ஓகே? அதுல இம்பார்ட்டன்ட் ஆட்கள் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன், ரைட்? நீங்க வேற புக்ஸ் பார்த்தீங்க, உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஞாபகத்துல வைக்கிறீங்கன்றதுக்காக முக்கியமானதை மறந்துடாதீங்க, ஓகேவா? ரைட். மோடிஸ் நீதி சாஸ்திரா, தி வேர்ல்ட்ஸ் ஹிஸ் ஆயிஸ்டர், ரைட்? மோடிஸ் நீதி சாஸ்திரா யார் எழுதுனது? டாக்டர் ஆதிஷ் சி அகர்வாலா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். மோடி நீதி சாஸ்திரா, டாக்டர் ஆதிஷ் சி அகர்வாலா. அடுத்து 2வது முக்கியமான புக் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆனது, தி ஒன், கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர், ஷிகர் தவான், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ஷிகர் தவான். அதே மாதிரி ஜனதா கி கஹானி இன் மேரி ஆட்டம் கதா, ஜனதா கி கஹானி அப்படின்றத மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனதா கி கஹானி ரொம்ப ரீசெண்டா அந்த பேர் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெகதீப் தன்கர் வைஸ் பிரசிடென்டா இருந்து இப்ப ரீசெண்டா ரிசைன் பண்ணிட்டார். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இவரை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா பண்ணார், ஓகே? தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்ப அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, அவரை வந்து வீட்டு காவல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி செய்திகள் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. ஒரு பிஜேபியுடைய சேர்ந்த துணை குடியரசுத் தலைவர், இந்தியாவினுடைய செகண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட், செகண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வைஸ் பிரசிடென்ட், அவருக்கே இந்த நிலைமை. அவர் எழுதின புத்தகம் தான் ஜனதா கி கஹானி, ரைட்? அடுத்த நியூஸ், தி கிரேட் கன்சிலரேட்டர் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. லால் பகதூர் சாஸ்திரியை பத்தின மிக முக்கியமான ஒரு புத்தகம் சஞ்சீவ் சோப்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்கா? சஞ்சீவ் சோப்ரா. தி இந்தியா ஐ சா, எ கிளிம்ஸ் இன்டு தி லைஃப் ஆஃப் அம்புஜம்மாள். அம்புஜத்தம்மாள் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரருடைய புத்தகமான நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற புத்தகத்தை தி இந்தியா ஐ சா அப்படின்னு இங்கிலீஷ்ல ஸ்ரீராம் வி அப்படிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, ஓகேவா? இந்த நான் கண்ட பாரதம் அப்படிங்கிறது அம்புஜத்தம்மாளினுடைய ஆட்டோபயோகிராபி, சுயசரிதை. 1973 எழுதப்பட்ட சுயசரிதை, ஞாபகத்தில் வச்சுக்கணும். தி இந்தியா ஐ சா, எ கிளிம்ஸ் இன்டு தி லைஃப் ஆஃப் அம்புஜத்தம்மாள், ரைட்? டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பேர் என்ன? ஸ்ரீராம் அப்படிங்கிற டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது அம்புஜத்தம்மாளினுடைய நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற சுயசரிதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பு, ரைட்டா? அடுத்து தியா சாலை. தியா சாலை அப்படிங்கிற புத்தகம் கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. உங்க எல்லாருக்கும் கைலாஷ் சத்யார்த்தி தெரியுமா? இவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்தியன் பர்சனாலிட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு அவர் வாங்கியிருக்காரு. என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. எந்த வருஷம் என்ன அவார்டு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? தியா சாலை அப்படிங்கிற புத்தகம் கைலாஷ் சத்யார்த்தி எழுதியிருக்காரு.
அகைன் நான் திரும்பவும் சொல்லிட்டேன், தீஸ் ஆர் ஆல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இதை தாண்டி நீங்க நியூஸ் இருந்துச்சு, நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அதை ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் அப்சர்வேஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.